முதல் வாசகம். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய, 11 முதல் 12 முடிய, 19 மற்றும் 23 முதல் 27 முடிய. அந்நாள்களில் சவுல் இறந்தபின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீதில் சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையில் நின்று கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரவேல் பாசறையில் நின்று தப்பி வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அருகினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மின்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளால் உம்முடைகளை ஒளிரச் செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கிறான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? போர்க்களங்கள் எங்கனம் அழிந்தன? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்து என நடத்திச் செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனாசையின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று இயேசுவின் உறவினர் பேசிக்கொண்டனர். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 20 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.